ஸ்கிரிப்ட் சொல்லியாச்சு சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். இன்றைய சாட் வித் சித்ராவுடைய சிறப்பு விருந்தினர் நடிகரும் ஸ்டண்ட் இயக்குனருமான பெப்சி விஜயன். அவர் ஒர்க் பண்ணாத படங்களே இல்லை, அவர் ஒர்க் பண்ணாத கதாநாயகர்களே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பல 100 படங்களில் ஸ்டண்ட் இயக்குனராக பணியாற்றியவர். இந்தியாவுடைய மிக முக்கியமான கதாநாயகர்கள் எல்லோருடன் இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றவர் தான் பெப்சி விஜயன். அவருடைய திரை அனுபவங்கள் பலவற்றை இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ளிருக்கிறார். வணக்கம். வணக்கம். டூரிங் டாக்கிஸ் நேயர்களுக்கும் வணக்கம். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப காலமாகவே ஸ்டண்ட் கலைஞராக இருக்கீங்க. எந்த காலகட்டத்தில் இந்த பெப்சின்ற பேர் உங்களோட இணைந்தது? பெப்சி நான் பிஸியாக வேலை செய்யும் போதே கூட உங்களுக்கே தெரியும், சேம்பரில் இருக்கும்போதே சம்பளம் பேசுகிறதுக்கு நான் வந்துடுவேன். ஆமாம். 78லேருந்தே நான் சம்பளம் பேசிட்டுறதுக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் தலைமை பொறுப்பு ஏற்றது 90s தான் சார் நான் வந்தேன். ஆமாம். 90sலேருந்து அதுக்கப்புறம் 2007 வரைக்கும் வந்தேன். நான் வெளியில் தான் 540 படம் ஆக்ஷன் டைரக்டராக பண்ணியிருக்கேன். பட் இதில் 10 படம் தான் தமிழ் படம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வெளியில் படம் பண்ணுவோம். இங்கே தில்லுன்னு ஒரு படம் வில்லனாக பண்ணோம் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்தோம். அப்போது இப்போ இருக்கார் சாமிநாதன் செயலாளர், அவர் நான் டைட்டில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் பெப்சி விஜயன் இது எப்போ அப்படின்னு அப்போ தான் பார்த்தேன். அது வரைக்கும் எனக்கு அந்த பெப்சி விஜயன்றது தெரியவே நமக்கு ஆக்ஷன் விஜயன் மாஸ்டர்னு இருக்கும். இப்போது அதான் ஹிந்திலலாம் அப்படி தான் இருக்குது. இங்கே நடிப்பு பண்ணால் மாத்திரம் பெப்சி விஜயன்னு போட்டுடுறாங்க. இப்போ முதல்ல ஸ்டண்ட் கலைஞராக இருந்தீங்க, அதுக்கப்புறம் ஸ்டண்ட் இயக்குனராக ஆனீங்க. ஸ்டண்ட் கலைஞராக இருந்தபோது உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்த நடிகர்கள் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லலாம்? எனக்கு ஸ்டண்ட் நடிகராக இருக்கும்போது சப்போர்ட்டாக இருந்தது, நான் எல்லாருக்கும் வேலை பண்ணியிருக்கேன். பட் ஹிந்தி தான் அப்போ கூட நிறைய காசு வரும்ன்றது, அங்கே போயிடுவேன். ஜாஸ்தி நிறைய பணம் அங்கே தான் வரும். பக்டிஸே 500-1000 கொடுப்பாங்க. பிரான் சார் அவங்க எல்லாமே. நம்ம 250 ரூபா இங்கே. அங்கே போனால் ஒரு 2000 ரூபா சம்பாதிக்கலாம் ஒரு நாளைக்கு. சீக்கிரமாக வீடு கட்டி எங்கள் அப்பாவை மறுபடியும் அந்த ஸ்டேட்டஸில் உட்கார வைக்கணும். எங்கள் அப்பா ஒரு ஆக்ஷன் டைரக்டர். அவர் எம்ஜிஆர் படங்கள் மட்டுமே பண்ணிட்டு இருந்தவர். சுவாமிநாதன் ஒரு பேர். ஸோ இஸ் அ கிரேட் ஸ்டண்ட் டைரக்டர். ஸோ ஐ வாண்ட் டு see him again in that same இது ஒரு பேஷனாக ஒரு கார்டன் பண்ணி அது பண்ணணுன்றதுக்காக ஐ ஹாவ் broken 16 fractures in my body. So every time I break and I will get money. So வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி கட்டி அப்படி ஸ்டார்ட் பண்ணதான் ஆக்ஷன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தரும்போது ரஜினி சாருக்கு தான் ஃபுல்லாக டபுளாக இருந்தேன். ஸோ இதை செவுத்தை உடைச்சி டப்பால் அப்படி எகிரி உடச்சி விழும்போது காலில் பெரிய செங்கல் காலில் இதுவாகிடுச்சு. உடனே சிவாஜி சார் அங்கேருந்து எவ்வளோ பெரிய மனுஷன் சார், அவர் கீழே தரையில் உட்காந்து சேரில் உட்காரச்சு காலை பிடிச்சி உருகிட்டே இருக்கார். வேண்டாங்கன்றேன். இல்லையா நீ இவ்வளோ இருக்கா அப்படின்னு எனக்கு கோபம் போடுற. அவர் மேலே திரும்பிடுச்சு ரஜினி மேலே. ஆசியா கண்டமே இங்கே இருக்கு, இங்கே எங்கே போனேன், இது பாட்டி வேறக்கு போயிட்டு வருது போல. அப்புறம் பதறுது. அப்புறம் ஒன்றும் இல்லை சார், விடுங்க சார், இன்னும் ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும், அடுத்த ஷாட்டுக்கு போயிடலாம். எனக்கு அடுத்த நாள் பாம்பே போய் ஆகணும், நான் பண்ணணுமேன்றதுக்கு. அந்த மாதிரி நிறைய ஹியூமர் கூட நிறைய இருக்குது சார் இதில். இந்த உதாரணம் சொல்லணுன்னா, எனக்கு எல்லா ஆக்ஷனும் எனக்கு என்ன, நான் சாவறதுக்கு நான் ஆயில் ரேகை பார்த்து தான் பண்ணுவேன். சாக மாட்டோம் பண்ணிவிட்டு காலகையை உடச்சிக்குவேன் காசுக்காக, 1000 ரூபாய்க்காக. எனக்கு இதே மாதிரி ஒரு செங்கல்பட்டுக்கு கூப்பிட்டாங்க ஒரு மாஸ்டருக்கு. சரி செங்கல்பட்டு ஷூட்டிங்குன்னு போயிட்டோம். ஒரு கன்னட படம், ராஜ்குமார் சார் ஹீரோ. ஸோ அங்கே போயிட்ட பிறகு சொல்கிறாங்க குதிரை ஓட்டணும்னு. நான் குதிரையை பார்த்துருக்கேன், ஓட்ட தெரியாது எனக்கு. இதை ஓட்ட தெரியாதுன்னு எப்படி சொல்கிறது? இது ஈகோ அடிக்குது. ஏன்னா இங்கே மொத்தம் எங்கள் யூனியனே என் மேலே கொஞ்சம் இதுவாக இருப்பாங்க. இன்னும் மாத்திரம் இவ்வளோ பணம் வாங்குறான், இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் இல்லைங்களா. நான் சில பேருக்கு குதிரை ஓட்ட வந்தீங்களாண்ணே வாங்கினேன் எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. சரி என்ன பண்ணுறது, ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்க, இன்னும் சபத்துக்கு போடுற மாதிரியே போடுறாங்க ட்ரெஸ்ஸு. எனக்கு ஒன்றும் புரியல. ரைட்டுன்னு பார்த்தா எல்லோரும் குதிரையை செலக்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஒரே ஒரு குதிரை நிற்குது. அது பார்த்தோன்னே இதுதானே அந்த குதிரை, என்னென்ன மொரட்டு குதிரை அப்படின்னா என்னடா பேசுவாங்க சொல்கிறீங்க. அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது.
அது இதெல்லாம் மரத்து போய் கடிவாளம் போடுவாங்கல்ல சார், அது இந்த பிட்டு போடுறதுல முள்ளு பிட்டு போடுவாங்க. அந்த முள்ளு பிட்டு போட்டால் ரொம்ப ரஃப் குதிரைன்னு அர்த்தம். அதுதானே ரைட்டு லெஃப்ட் திரும்புறதுக்கும் பிரேக் போகிறதுக்கும். அதுக்கு அறுபிட்டு அந்த பிட்டு போட்டிருக்கு முள்ளுக்கு. இது எப்படி தெரியாது. சரி கொண்டு போய் உட்கார நிற்க வச்சிட்டாங்க. இந்த பையனை கேட்டேன், டேய் நான் என்ன பண்ணணும் சொல்லிடா, இந்த முட்டியை அணைச்சிங்கண்ணே, ட்ரெயின்ஸை பிடிச்சிங்க, இது போகும். ஆனால் இப்படி பேசிட்டே இருக்கும் பார்த்தா அங்கங்கே பாம் பிளான் பண்ணுறாங்க, பவுடர் பிளாமா. ஸோ நான் கேட்குறேன், என்ன இதெல்லாம் போட்டுட்ருக்காங்க, என்னப்பா இது சொல்லவே இல்லையேன்னு. அண்ணே இப்போ வெடிச்சானே அவன் குதிரை கெடுதலையும் என்ன அது போய் எனக்கு அண்ணே அது அப்படி தானே. இப்போ என்னடா பண்ணணும் நானே அப்படின்னா, அண்ணே ஃபஸ்ட்டு சிவப்பு கொடி காட்டுவாங்க, அப்புறம் மஞ்சள் கொடி காட்டுவாங்க, அப்புறம் பச்சை கொடி காட்டுவாங்க. பச்சை கொடி காட்டும் போது தான் எல்லா குதிரையும், அது கிட்டத்தட்ட ஒரு 70 குதிரை வருது. இது காலு கடியில் மண்ணு நான் என்ன அந்த இதில் இருக்கேன் நான். நீங்கள் அந்த மஞ்சள் கொடி காட்டும் போது கிளப்பிருங்க குதிரையை, அப்போ உங்களை தனியாக வெடிக்க மாட்டான் அப்படின்னு நீ ஐடியா சொன்னான். ஆஹா இது சூப்பராக இருக்கு அப்படின்னு ரெடியாக இருந்தேன். மஞ்சள் கொடி காட்டினா குதிரையை விட்டேன், அது பிடிங்கிட்டு போகுது. அப்போ சிவியா மாஸ்டர்னு சொல்லி அவர் வெரி மாஸ்டர், அவர் கரெக்டாக சுவிட்ச் போர்டு வெயிட் எனக்காக வெயிட்டிங். அவர் கரெக்டாக அங்கே வரும்போது அடித்தா டொம்முன்னு இந்த குதிரை 2 கால் அப்படி 2 காலையும் மேலே தூக்கணும். நான் அதுக்கு மேலே ஒரு 10 அடிக்கு பறக்கிறேன். அந்த ரெயின்ஸை மாத்திரம் விடலை சார் நான். அந்த ரெயின்ஸை பிடிக்கிறதுனால அது மேலே அப்படி தூக்கி 2 பேரும் அப்படி டர்னாகி அப்படி ஒருத்தனை விழுந்தோம். எல்லாம் கிளாப்ஸ் பறக்குது. என்ன மாயா ஷாட்டு, இவங்க வந்தாலே ஒரு அதிசயம் அவன் அப்படின்னு. ஆஹா இது நல்லா இருக்கு இந்த மேட்ரு. சரி இந்த மாதிரி ஏதாவது ஷாட் இருந்தால் கூப்பிடுங்க, சும்மா குதிரை ஓட்டையெல்லாம் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாருங்க அண்ணன். சரி இதுக்கு அடுத்த ஷாட் வைக்கிறாங்க. 15 அடி பள்ளத்தில் ஹீரோயினை கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறானுங்க. நான் அங்கேருந்து குதிரையில் சோலோவை வந்து குதிரையிலேருந்து கீழே இறங்கி அவங்க மேலே டைவ் பண்ணி கேட்ச் பண்ணி பிடிக்கணும். அந்த 15 அடி 15 அடியில் 20 அடிச்சாலும் டைவ் பண்ணி கேட்ச் பண்ணி போயிடுவேன். குதிரையில் வந்து நான் நிறுத்தி அதை நிறுத்துறது யார், இறங்குறது யார், எப்படி போகிறது, என்னடா சொல்கிறது நடக்குது அப்படின்ட்டு. சரி போனால் போயிட்டாங்க. ரெண்டு கூட இப்படியே பயந்து உட்காந்துட்டு இருக்கிறேன் நான். அண்ணே முட்டி அணைச்சிக்கிட்டேன். ரெடி ஸ்டார்ட் நாங்கள் குதிரையை விட்டான் தொடுன்னு ஒரு அங்கே பள்ளத்துக்கு 10 அடிக்கு முன்னாடி டும்முன்னு ஒரு வெடி போட்டானுங்க சார். அது அப்படி இருந்துச்சு. நான் அங்கேயே குதிரை மேலேருந்தே பறந்துட்டேன். பறந்து போய் உயிரை காப்பாற்றுறதுக்காக அவனுங்களை பிடிச்சிக்கிட்டு உருண்டோம். என்ன ஐயா குதிரையை நிறுத்தி ஜம்ப் பண்ண சொன்னார், குதிரையிலேருந்தே போயிட்டானே ஐயா அப்படின்னு சொல்லி படு கிளாப்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்டுகள் ஹியூமராகவும் இருக்கும். வணக்கம் சார். வணக்கம் மாஸ்டர். மறுபடியும் ஆக்டரா நிறைய படங்கள்ல நடிச்சுட்டு வந்ததுல பெரும்பாலான படங்களை போலீஸ் ஆபீசராகவும் நடிச்சிட்டு இருக்கீங்க சார். அதுல வந்து மகிழ் திருமேனி சார் டைரக்ஷன்ல தடம்னு ஒரு படத்துல நீங்க ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் மாதிரி பண்ணிருப்பீங்க. அந்த ரோல் உங்களுக்கு சொல்லும் போதோ இல்ல பர்ஃபார்ம் பண்ணும் போதோ உங்களுக்கு நீங்க அது வரைக்கும் பண்ணினதுலயே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரொம்ப குறிப்பிட்டு சொல்ற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அந்த படத்துல இருக்குது. தடம் படத்துல படம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மகிழ் திருமேனியை கூப்பிட்டு போனோன்னு சார், ஹீரோ அந்த பொண்ணு நீங்கள் 3 பேரும் தான் சார் மெயின் கேரக்டர், இதில் நீங்கள் பண்ணுறீங்க, ஆனால் புதுசாக இருக்கணும் சார், உங்களுக்கு புதுசாக இருக்கும் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னாரு. அப்போ எனக்கும் புதுசாக சார் எனக்கு இந்த எல்லா படத்துலையும் கத்த விட்றாங்க சார், கத்தாமல் நான் அதை பண்ண முடியுமா அப்படின்னு. அதுதான் சார் கேரக்டரே அப்படின்னாரு அவர். சூப்பர் சார், எப்போ பார்த்தாலும் ஒரு கற்று வேண்டியதாக இருக்குது, அது வேணாம் சார், இல்லாமல் ஒரு இது பண்ண முடியுமா அப்படின்னு. கண்ணிலே மறக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நானும் அதுதான் ஃபீல் பண்ணியிருக்கேன், அதை வச்சு உங்களை வச்சு தான் மைண்ட் பண்ணேன் நான், பண்ண முடியும் நீங்கள் புதுசாக அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னா, நீங்கள் பண்ணுறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, அதில் ஒவ்வொரு சீனில் கூட எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கிட்ட வந்து மெல்லிஸாக சொல்லிட்டு அப்படியே இந்த பாட்டு அந்த இது வந்து பயப்பட ஆரம்பித்தாங்க ஜனங்க. அந்த ஒரு வயலண்ட்டாக இருந்து வா ஊன்னு கத்துறவன் ரொம்ப குவாய்ட்டானா ஏதோ பண்ண போகிறான் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துச்சு. த கிரெடிட் கோஸ் டு த டைரக்டர். மகிழ் திருமேனி தான் அவர் அந்த கிரியேட்டர் ஆஃப் தி கேரக்டர். ஸோ அந்த டோட்டலாக அந்த படத்தை அவர் கிரியேட் பண்ண விதமே உங்கள் படம் பார்த்து நீங்கள் ரசிச்சிருப்பீங்க. நான் எவ்வளோ படம் பண்ணாலும் கூட அந்த படத்தில் நான் பண்ண ஒரு இது, ஏன்னா அதுக்கு அடுத்து கான்ட்ராஸ்ட்டாக ஒரு படம் பண்ணுறேன், அதே மாதிரி முத்தையா சாருடைய படம். ஸோ அதில் வயலண்ட்டு ஜாஸ்தி. ஸோ இது கான்ட்ராஸ்டாக இருக்குது அப்படின்றது ரொம்ப இது ஒன்று. எனக்கு இது ரொம்ப பேர் வாங்கி கொடுத்தது இந்த தேவராட்டம் சார். தேவராட்டத்தில் ஃபுல்லாக த்ரூ அவுட் இருக்கும், ஒரு 3 ஷேட் இருக்கும் கேரக்டரில், அதுவும் ஹிட் தான். ஸோ இந்த படம் வந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச படம். நன்றி சார் தோழா.
அதே மாதிரி சார் நீங்க வில்லனா பண்ணதுலயே ஒரு ஹீரோக்கு ஈக்குவலா இல்லைனாலும் கூட வில்லனுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்தாதான் வந்து அந்த படம் வந்து தனியா நிற்கும். டெஃபினட்டாக சார். டேரக்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நான் பண்ணதில் பார்த்தீங்கன்னா தில்லு அந்த படத்தில் ஒரு அந்த கேரக்டர் ஒரு ரவுடி கேரக்டரை ஒரு எவ்வளவு ரசிக்க முடியும். லாஸ்ட்டில் வந்து சேஞ்ச் ஆகி போய் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி செத்து போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரை ஃபஸ்ட்டு எனக்கு ப்ரெசென்ட் பண்ணது தரணி. மாஸ்டர் ஆஃப் த கேம் நம்ம கேஎஸ் ரவிக்குமார் சார் வில்லனில், அஜித் சார் கூட வில்லனில். அது ஒரு த்ரூ அவுட் கேரக்டர் எப்படி அதே மெலோ ட்ராமாவை கொண்டு வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி வர்ற எல்லாமே அந்த டேரக்டர்ஸோடைய ஃபோக்கஸ் பர்ஃபெக்டாக இருந்தது சார். அதனால தான் நானும் வந்து எல்லா படமும் கபகவன் நான் பண்ண மாட்டேன். எனக்கு நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி படம் பண்ணேன். இப்போ அந்த படம் முடித்து 40 படம் வந்து கேட்டாங்க, நான் பண்ணலை இப்போ வரைக்கும். எது ஒரு மாதிரியே இருக்க, அது ஏதாவது புதுசாக வரட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் சார். என்னால் நம்ம ஏதாவது பண்ணலாம் சார் அப்படி எனக்கு சொல்கிறீங்க. அதனால் நான் வந்து கச்சாமச்சான் பண்ணிக்க வேண்டியது இல்லை. அது வேண்டாம், நம்ம பண்ணிக்குவோம் சார் அப்படின்னு சொல்கிறத தவிர நாம் கதை பிடிக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா. ஏன்னா கதை எல்லாருக்கும் சொந்தமானது தான். இப்போது வாயினி நாகிரெட்டியார் சார் சொல்லும்போது ஒன்று தெளிவாக சொல்லுவார், அதிர்ஷ்டங்கிறது படம் ஓடுறதுக்கு அதிர்ஷ்டங்கிறது நல்ல கதை கிடைக்கிறது தான்னுவார். ஸோ ஆக்ஷன் டைரக்டர் நான், எனக்கு கதை தெரியாமல் நான் பண்ணதே கிடையாது. ஏன்னா கதை தான் முதுகெலும்பு படத்துக்கு. நான் அந்த கதை பின்னாடியே போகணும், டைரக்டர் பின்னாடியே போகணும். லைட்டாக வெளியே தெரியலாம் என்னுடைய ஆக்ஷன், இப்படி வெளில அப்படி தெரியலாம். நீங்கள் போக்கிரி ஆகட்டும் ஓக்கட்டும் அப்படி என்ன வேணால் பாருங்கள், அந்த ஆக்ஷனை டாமினேட் பண்ணாது கதையோட போய் கொண்டு போனோம்னா அந்த டெஃபினட்டாக அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு 100 times சான்சஸாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு டெக்னிக்கலை வந்து ஒரு நல்ல கதைக்கு முலாம் பூசலாம், ஆனால் டெக்னிக்கலுக்கு ஒரு கதையை முலாம் பூச முடியாது. அதுனா அது படம் கோவிந்தான்னு அர்த்தம். அது கண்ணுக்கு தெரிஞ்சு இத்தனை படங்கள் நம்ம பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னாலையும் ஸோ நமக்கு கிடைச்ச வாய்ப்புகளும் நல்ல இயக்குனர்களும் எனக்கு கிடைச்ச ஒரு காரணத்தால் நான் ஸ்டில் இட் வாஸ் கோயிங் வெரி. இப்போ ஆனந்த் ஒரு டிப்பிக்கலான கேரக்டர் கொடுத்தா அந்த டிடி ரிட்டர்ன்ஸில் ஃபஸ்ட்டு நான் ரொம்ப பயந்தேன், எனக்கு செட் ஆகுமா காமெடி எப்படி சொல்கிறீங்க நீங்கன்னு. அதில் நான் தில்லில் சொல்லியிருப்பேன் டேன்னு சார். அந்த டேயே சொல்லணும் சார், இதான் மாஸ்டர் நீங்கள் பண்ணும் மாஸ்டர். வீட்டில் இது என்ன சார் எனக்கு ஏறவே இல்லை, அது எப்படி சொல்கிறாரு, அது என்ன டே படம் பூரா இதே சொல்லணுன்றாரு, எப்படி இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு புரியவே இல்லை. கடைசியில் வட்டிக்கும் அந்த ஒரு சேஸு எல்லாத்தையுமே மாடலேஷன் வேறு எல்லாம் பண்ணி கடைசியில் டப்பிங்கில் கிழி 600-700 தடவை மாற்றி சொல்லு சரி. எனக்கு ஒன்றும் புரியல. பட்சியில் பார்த்தா அந்த கேரக்டர் வாஸ் எங்கேயோ போயிடுச்சு சார். அந்த காமெடி ஹியூஜ். ஐ டசன்ட் பிலீவ் இட். எங்கிட்ட ஒரு பிரின்சிபல் இருக்குது சார். அதாவது நான் எல்லார்ட்டையும் ஒரே ஒரு கண்டிஷன் தான் வைப்பேன் சார். எந்த கண்டிஷன் நாய் மாதிரி வேலை செய்வேன். உங்களுக்கு என்ன பண்ணால் டைரக்டர் பண்ணாத மரியாதையோ என்ன நான் எதுலேயும் இப்போ நான் படம் பண்ணும்போது என் மானிட்டரில் யாரும் உட்கார கூட சொல்லுவேன். நான் ஆக்ட் பண்ணும்போது நான் மானிட்டரை பார்க்கவே மாட்டேன். தூரத்துலேருந்து டைரக்டர் ஓகே சார்னு கேட்பேன். அவர் ஓகேன்னா நான் போயிடுவேன். ஏன்னா மானிட்டரை பார்க்குற படத்தை நான் வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா சி தட் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ வை ஷுட் ஐ புட் மை ஹெட். ஸோ இந்த மாதிரி நாம் ஒரு கேரக்டர் நம்ம ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா இந்த ரேப் சீன் மாத்திரம் எனக்கு வேண்டாம்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ரேப்பிங்கிறது பெண்கள் விஷயத்தில் எனக்கு பிடிக்காது சார். எனக்கு அந்த பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரியோ அந்த மாதிரின்றது எனக்கு பிடிக்காது. அதனால் அந்த ரேப்புன்ற மாத்திரம் நான் பண்ணவே மாட்டேன். அந்த படம் தான் தயவுசெய்து என்ன விட்டுருங்க சார், நான் பண்ணுறது இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லிவிடுவேன். ஃபைட் மாஸ்டராக இருக்கும்போது கூட அந்த ரேப் சீன் வந்ததுன்னு வச்சுங்க, வேறு மாதிரி பாலிஷ் பண்ணிவிடுவேன். அதை அந்த கிழிக்கிறது அந்த மாதிரி ஓடுறது வேறு எமோஷன் ஒரு சென்டிமெண்ட் அந்த மாதிரி கொண்டு போய்டுவேன். தவிர அந்த விரசம் தெரியாத மாதிரி அதை விரசமே இல்லாத ஒரு புள்ளி கூட இல்லாத அளவுக்கு அதை பண்ணிவிடுவேன். அவங்களுக்கும் எந்த கஷ்டம் இல்லாமல். இதனால தான் நமக்கு என்னென்னா அந்த கதைன்றது எவ்வளோ முக்கியத்துவம் அது தெரிய வருது. ஸோ அதனால் ட்ராவல் திஸ் மச். ரொம்ப நன்றி. சந்திப்போம். நன்றி சார். சந்திப்போம். நன்றி. சிங்கத்துக்கு வந்து வலது கையில் 500 pounds ஒரு அடிக்கு. ப்ரூஸ்லிக்கு இன்றைக்கி நிறைய பேர் எல்லா கதாநாயகர்களும் மிக பிரமாதமாக சண்டை போடுறாங்க. ஆனாலும் தமிழ் சினிமாவுடைய ஆரம்ப கட்டத்தில் ஸ்டண்ட்டு அப்படின்னா எம்ஜிஆர் தான். ஆமாங்க. நீங்கள் எந்த அளவு அவருடைய சண்டை காட்சியில் ரசிச்சிருக்கீங்க? குங்ஃபோ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். நான் வந்து அடிச்சு அப்படின்னு இது புதுசாக இருக்கு இது ஹீரோ
தேட்டர்ஸில் எனக்குன்னு தனியாக ஸ்டார் காட்ட ஆரம்பித்தாங்க கர்நாடகாவில். ஆடா. அவர் குண்டுராவ் சீஃப் மினிஸ்டர். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.